டைம் வந்து அப்பா கடைக்கு போன முடியும். வா தங்கம்மா, அடி பட்டுமா என் தங்கம்மா. காலையில ஃப்ரெண்ட்ஸ், காலையில நான் இன்னைக்கு நேற்றுலாம் 2 நாளாக செம்ம டைட்டு வேலை. காலைல 8:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன். தூங்கினே இருக்கிறோம். என்னடான்னு கேட்டா 7 மணிக்கெல்லாம் நம்மள எழுப்புவான். என்ன தூங்கினே இருக்கிறான். அப்பா கால் பண்ணி கேட்டா என்ன சொல்றாரு, அவன் காலையிலே போயிட்டான் பாத்ரூம் அப்படின்றாரு. ஏறு ஏறு சிரிச்ச மூஞ்சிடாது. இந்த மூஞ்சி பாத்துட்டு போங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். ஆமா டேடி. தங்கா எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க காலைல? கோயம்பேடு எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? 5 மணிக்கெல்லாம் பாத்ரூம் போயிட்டு அந்த தூக்கம் தூறான் அவன். கதவு திறந்தா ஊருக்கு போன வெளியே போறவன். வெளியே எனக்கு குட் மார்னிங் சொன்னாரு காலைல. அம்மா வந்தவனே சொல்றானா பாதியில எழுந்துட்டாரு. குட் மார்னிங்லாம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லணும், பாதியில எழுந்துட்டாரு அவரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செம்ம 2 நாள் செஞ்ச வேலைக்கு நேற்று வீடியோ ஒழுங்காக போட முடியல. காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியல, கால் ரெண்டும் புண்ணு மாதிரி வலிக்குது. அதனால இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லு. அப்ப குட் மார்னிங் சொல்லு. நீ குட் மார்னிங் சொல்லு. அவன் கையெடுத்து வச்சுட்டு அவன் கையெடுத்து வச்சு விட்டுரு. கீழே இறங்கினா இப்ப சொல்ல மாட்டான் அவன். காலையில எழுந்த உடனே சொன்னாதான் உண்டு. குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்.